தனித்து போட்டியிட்டும் பெரிய வெல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய படை தயாரிச்சு தாவேக்காவுடைய படை தயாரிச்சுன்னு சொல்றாரு. நான் என்ன கேட்குறேன், நீங்க எதுக்கு முதல்ல கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்க, எதுக்கு கூட்டணிக்கு வருவாங்கன்னு சொன்னீங்க? ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. நீங்க சும்மா சும்மா எப்போ பார்த்தாலும் விக்கிரவாண்டி வி சாலை மாநாட்டே சொல்லாங்க சார், கொஞ்சம் லேட்டஸ்டா வாங்கினேன். மலேசியாவில் நடந்த கூட்டத்தை கூட சொல்லியிருக்காரு, அணியா வருவனா தனியா வருவனா, நம்ம எப்பயுமே அணியா தாங்க வருவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் என்ன கணக்கு? அப்ப இப்போ வரைக்கும் கூட்டணி யாரும் மறுக்கல, கூட்டணி வேண்டாம்னு சொல்ல, கூட்டணி தேவை. இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வரைக்கும் எல்லாருமே ஒரு செட்டில் ஆன பிறகு, தேமுதிக எல்லாம் வருமா இல்லையான்னு குழப்பம் வந்த பிறகு, வந்தா அவர்களை அகாமடேட் பண்ண முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய கவலை வந்த பிறகு இப்போ நாங்க தனியா நிக்கிற பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு தனியா நிக்கிறங்கிறது சந்தர்ப்பம் எதுவும் அமையாமல் தனியா நிற்கிறது வீரமா பார்க்கப்படாது. 4 பேர் கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தும் நான் தனியா தான் நிப்பேன் சொல்லியிருந்தா அதுதான் வீரமா பார்க்கப்படும். யாருமே சேரலன்னு சொல்லும்போது நாங்கெல்லாம் யார் தெரியுமா தனியா நிப்போம்னா அது மக்கள், சாமானிய மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க they were longing for Congress alliance, they were longing for VCK alliance, they were longing for communist alliance, they were longing for அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தாங்க, யாருமே கதை கொடுக்கல. காங்கிரஸ் கட்சி மட்டும் ஏதாவது முடிவு எடுக்குதா, நம்ம we have to wait and watch. காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்தானா அது ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். அது உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு ட்ரை கார்னர் கண்டஸ்ட் கொடுக்கும். பட் இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் கட்சி ஒரு முடிவு எடுக்கல. இன்னும் சொல்ல போனா திரு செல்வப்பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் சட்டமன்றத்தில் நம்ம எல்லாம் விசிலடிச்ச குஞ்சுகள் கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறார். சோ அவர் சுத்தமா தாவேக்காவோட கூட்டணி விரும்பலங்கிறது நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்போ தாவேக்காவோட கூட்டணிக்கு காங்கிரஸ் வருமா அப்படின்னே தெரியல. அப்ப எந்த கட்சியுமே வராம போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. நம்ம பாஜக அதிமுக கூட்டணியிலேயே சின்ன சின்ன கட்சியெல்லாம் நிறைய பேர் பார்த்தோம். திமுக கூட்டணி சின்ன சின்ன கட்சியெல்லாம், அப்படி சின்ன கட்சியோட உங்களோட சேரலையே. ஏதோ 2 மாவட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு மாவட்டத்தில் இருக்கிறாங்க, ஒரு சமூகத்தில் பின்புலத்தில் இருக்காங்க கூட சேரலையே. அப்ப உங்களுடைய யார் நம்ம நம்பி வருவாங்க இல்லையா, நம்ம கூட்டணி யாரும் வரலையே. அப்ப நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும்ல. அப்ப தனித்து போட்டி அப்படின்னா கட்டாயமா தாவேக்காவுக்கு லாபம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிமுகவுக்கு திமுக லாபமான இன்னைக்கு அதிமுக கூட்டணி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, லிட்டில் பிட் ஆஃப் அட்வான்டேஜ். ஆனா அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு தனிப்பெரும் ஆட்சியை கொடுத்துரும், அவங்க வரப்போறது ஏடிஎம் கட்சி தான் சொல்ல முடிய அளவில் இல்லை. அவங்களுக்கு ஒரு லிட்டில் அட்வான்டேஜ் இருக்குது. இனிமே அவங்க ஷீட் ஷேரிங்ல எப்படி பண்றாங்க, கேண்டிடேட் செலக்ஷன்ல எப்படி பண்றாங்கிற பொறுத்து அது முடிக்கும். பட் கிளியரா தெரியுது, தனித்து போட்டியிடுறதுனால தாவேக்காக்கு எந்த லாபமும் இல்லை, பெரும் நட்டம் தான் தாவேக்காக்கு இருக்க போகுது.